வெல்கம் டு தாலி ஸ்பெஷல் கிச்சன். இன்றைக்கி ரமலான் மாதத்தோட 3வது நாள் சஹர் வைக்க போகிறோம். அதுக்கு வெளியில் தான் போகிறோம். எங்கே போகிறோன்றதை வாங்க பார்க்கலாம். ரமலான் மாதத்தோட 3வது நாள் சஹர் நம்ம கோவிலம்பாக்கம் சிலோன் பரோடாவில் வைக்க போகிறோம். ஆதம்பாக்கம் ரெஸ்டாரண்ட்லேருந்துமே பசங்க வந்திருக்காங்க. எல்லோரும் சேர்ந்து தான் சஹர் வைக்க போகிறோம். சஹர் சாப்பாடு கோவிலம்பாக்கம் ரெஸ்டாரண்ட்டில் ரீசனபிளான ஒரு ரேட்டுக்கு கொடுத்துட்ருக்காங்க. தேவைப்படுறவங்க வந்து வாங்கிக்கோங்க. எல்லார் வாய்க்குமே ஒரு வேலை நடந்துகிட்டு இருந்துச்சு. அப்படி என்ன தான் சாப்பிட்டுட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்த்தா, சாப்பாட்டுக்கு பொரிச்சு வச்சுருந்த அப்பளத்தை எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அப்போ நான் மட்டும் என்ன, நானும் எடுத்து சாப்பிடுவேன்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தராக வர ஆரம்பிக்கவுமே சாப்பாடு வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாருமே. சஹர் சாப்பாடு என்ன ரெடி பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, மீன் குழம்பு, ரசம், அப்புறம் வந்து ஒயிட் ரைஸு எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதாவது பசங்களாக தான் ரெடி பண்ணியிருக்காங்க மீன் குழம்பு. அவங்க எல்லாருமே எப்போவுமே சேர்ந்து தான் சாப்பிடுவாங்க. அதனால் அவங்களுக்கு இது புதுசாக தெரிஞ்சிருக்காது. நான் தானே இன்றைக்கி புதுசாக வந்திருக்கேன், எனக்கு எப்படி இருந்துச்சு இந்த ஃபீல் அப்படின்னா, சின்ன வயசில் நம்ம கூட்டாஞ்சோறுன்னு சொல்லிட்டு நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக அரிசியில் நம்ம வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்து சோறாக்கி சாப்பிடுவோம் இல்லையா? அப்போ எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிடும்போது இப்படி தான் இருக்கும். அந்த குழம்புல வந்து டேஸ்ட்டு பார்க்க மாட்டோம். எல்லோரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிட்றோமே, அதுவே நல்லாயிருக்கும். அந்த மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணேன். மீன் சாப்பிடாதவங்களுக்கு பெப்பர் சிக்கன் ரெடி பண்ணி கொடுத்துட்ருந்தாங்க. எங்களோட 3வது நாள் சஹர் ரொம்பவே சூப்பராக சிறப்பாக போணுச்சு. அல்ஹம்துலில்லாஹ். உங்கள் வீட்டில் உங்களோட சஹர் சாப்பாடு என்னன்றது எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோட சின்ன வயசில் எங்கள் ஊரில் வந்து தலைப்புறை அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, தலைப்புறை அப்படின்னா முதல் நோன்புக்கு முந்தின நாள். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லார் வீட்லேயுமே வந்து லைனாக வந்து சாப்பாடு வைப்பாங்க. அதாவது கூட்டாஞ்சோறு செய்வாங்க. செஞ்சுட்டு அவங்கவுங்க வீட்டில் என்னென்ன குழம்பு இருக்கோ அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து எல்லாம் ஒன்றா உட்காந்து சேர்ந்து சாப்பிடுவாங்க. அது நாளடைவுல நாங்கள் கொஞ்சம் பெரிய ஆளானதுக்கப்புறம் கூட இல்லாமல் போயிடுச்சு. அதை திரும்ப வந்து நான் சென்னையில் செய்யணும் அப்படின்னா, அந்த பசங்களோட கூட நம்ம செய்யலாம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த தலைப்புறைக்கும், அதாவது முதல் நோன்புக்கு முந்தின நாள் வந்து இந்த மாதிரி ஒரு சாப்பாடு எல்லோரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிட்லாம் அப்படின்னு ஒரு பிளான் எனக்கு இப்போ தான் வந்தது. அதை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் அது எந்த அளவுக்கு நிறைவேற்ற முடியுன்றதை பார்க்கலாம். சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஃப்ரூட் சாலட் இருக்குதுன்னு சொல்லிட்டு அதை ஓப்பன் பண்ணி காமிச்சா, அதில் வாழைப்பழம், கொய்யாப்பழம், திராட்சை எல்லாம் போட்டு ரொம்பவே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அதுவுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதையுமே நல்லா என்ஜாய் பண்ணி எல்லாருமே கூட இருந்து சாப்பிட்டுட்டோம். மாஷா அல்லாஹ். எங்களோட 3வது நாள் சஹர் ரொம்பவே சூப்பராக போணுச்சு. இந்த சஹர் என்னால் மறக்கவே முடியாது. அந்தளவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. திரும்ப வரும்போது எங்கள் ஸ்ட்ரீட்டில் கரண்ட் இல்லை. வீட்டுக்கு வந்து டீ போட்டு முடிக்கிறதுக்குள்ளே கரண்ட் வந்துருச்சு. அதுக்கப்புறம் டீ எல்லாம் போட்டு குடிச்சிட்டு, தண்ணி நல்லா குடிச்சிட்டு சஹர் நியத்தும் சொல்லியாச்சு. அவ்வளோதான். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.